வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க மேனேஜில் போய்ட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு இமேஜ் ஃபைல் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் இமேஜ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸில் சென்டரில் இருக்கமான செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து யூனிட் செட் பண்ணணும். ஸோ மேனேஜில் போய்ட்டு யூனிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து மீட்டரில் செட் பண்ணிக்கலாம். ஏன்டா ஃபுல் டைமென்ஷன் வந்து இன்னர் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீட்டரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை வந்து ஸ்கேல் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் வந்து 3 மீட்டர் ஆஃப்செட். அடுத்து ஸ்கேல் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வாலோட எட்ஜில் இருந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி செகண்ட் லைனுக்கு ட்ராக் பண்ணிக்கணும். இந்த லைன்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லெவல் 2 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இதோட மெட்டீரியல் வந்து ஜிப்சம் வால் போர்டு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட கட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து லைன் கமாண்டை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக வந்து வால் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் பார்ட்டிஷியன்ஸ் வால் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 mm ஒரு வால் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்டீரியரில் பார்ட்டிஷியன் வால் ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 140 mm சென்ட்ரி வால் தான் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டீரியரில் பார்ட்டிஷியன் வால் ஃபுல்லாக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ட்ரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பேக்ரவுண்ட் உள்ள இமேஜ் வந்து கிளியராக தெரியும். ஸோ டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எங்கெங்கெல்லாம் டோர் வருதோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து டோர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாலோட பவுண்ட்ரி லைன் அந்த பிக் லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாலோட எட்ஜை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அதை வந்து பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் ஆகும். கரெக்டாக அந்த வாலோட எட்ஜை வந்து கரெக்டாக பிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாத்ரூம் ஃப்ளோர் அண்ட் வந்து கிச்சன் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல் ஃப்ளோர் கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி காட்டிடலாம். அடுத்து இந்த பாத்ரூம் அண்டு கிச்சன் ஃப்ளோர் வந்து தனியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஃப்ளோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதோட எடிட்டிங் டைப் போய்ட்டு ஃப்ளோர் மெட்டீரியல்ஸ் வந்து ஏதாவது ஒரு டைல் மெட்டீரியல்ஸ் கொடுத்து அப்ளை கொடுக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். நமக்கு எங்கெங்கெல்லாம் விண்டோஸ் வருதோ அங்கங்கெல்லாம் விண்டோஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஃப்ளோர்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்டில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். சேம் அகைன் அதே டைல் ஃப்ளோர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, லெவல் 1 போய்ட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ காம்போனன்ட்ஸில் போய்ட்டு லோட் ஃபேமிலி கொடுக்கணும். லோட் ஃபேமிலி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் கேபினெட்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ லோட் ஆகி முடிச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நம்மளோட ஆங்கிள் வந்து அந்த டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு எது நமக்கு கரெக்டாக இருக்குதோ சூட்டபுளாக இருக்கோ அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கிறணும். ஸோ அகைன் லோட் ஃபேமிலி போய்ட்டு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளம்பிங் போகணும். ப்ளம்பிங்கில் போய்ட்டு வாட்டர் க்ளோசட் வந்து செட் பண்ணிக்கலாம். பாத்ரூம் வாட்டர் க்ளோசட் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூமோட பாத் டேப்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணோம். அடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷ் பேசிங். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் போயிடலாம். ஃபர்னிச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி ஸ்டாண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவி ஸ்டாண்டு. இதோட ஆப்ஷனில் போய்ட்டு எடிட்டிங் டைப் போய்ட்டு அதோட ஹைட்டு எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஹைட் வந்து 0.5 மீட்டர். ஸோ அடுத்து நம்ம டிவி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணும்போது 0.5 மீட்டர் ஆஃப் செட் வச்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டாண்டோட சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட்ஸில் போய்ட்டு லோட் ஃபேமிலி போய்ட்டு ஸோ அந்த இடத்துல சோபா வந்து நம்ம செட் பண்ணணும். டபுள் செட் சோபா. ஸோ அகைன் லோட் ஃபேமிலி போய்ட்டு சிங்கிள் சோபா. இந்த வாலோட அந்த எஜ்ஜுக்கு கொண்டு போயிட்டோம்னாக்க நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம எந்த வருஷத்தில் வேணுமோ அந்த வருஷத்தில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோபாவை செலக்ட் பண்ணிட்டு மிரர் பண்ணி ஆப்போசிட்டில் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டேபிள்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தேவையான ஃபேமிலிஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி ரிப்பீட் ஃபைலில் விட்டுறணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் ஆகிரும். ஸோ ஃபேமிலி ஃபைல் ஃபுல்லாக வந்து அப்டேட் ஆகி முடிஞ்ச முன்னாடி நம்ம வந்து எங்கெங்கே என்னென்ன வேணுமோ அந்தந்த மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து அங்கங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காம்பவுண்ட்ஸில் போய்ட்டு அந்த பெட்டு வந்து நம்ம வந்து எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பேரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்றக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டராக வந்து ஒரு காஃபி ஸ்டாண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள காஃபி ஸ்டாண்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைனிங் டேபிள் வந்து செட் பண்ணணும்.
அந்த ஓப்பன் கிச்சனுக்கு எதிர்த்தாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டைனிங் டேபிள் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்ட்ரோப் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கில் போய்ட்டு டால் கேபினெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரூமுக்கு வந்து 1 அப்படின்ற மாதிரி செட் பண்ணி முடிச்சிருவோம். செட் பண்ணி முடிச்சிட்ட முன்னாடி அதையே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி மல்டிபிள் கொடுத்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பிளான்ட் வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ, நம்மளோட இன்டீரியர் ரூமில் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிளான்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 3D வியூ செட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிவிட்டு செக்ஷன் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணிடணும். மேலே இருக்க அப்போர் ஆரோவை ட்ராக் பண்ணி எங்கெல்லாம் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ ஐசோமெட்ரிக் வியூ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ரியலிஸ்டிக் செட் பண்ணணும். ரியலிஸ்டிக் செட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு மேனேஜில் வியூவில் போய்ட்டு ரெண்டரிங் கொடுக்கணும். அல்லது டபுள் ஆர் கொடுத்தாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வியூவில் போய்ட்டு ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரீஜின்றதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இதோட பவுண்டரியை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு கலர்ஸ் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட லைட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெண்டரிங் கொடுத்துருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராஃப்ட் தான் கொடுத்து ரெண்டரிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் அல்லது ஹை கொடுத்துட்டு ரெண்டரிங் கொடுங்க. இமேஜ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.